Hello students, இன்னைக்கு 2 coset எடுத்தோம்னா அது either disjoint இருக்கும் இல்லனா identical இருக்கும். அந்த prove பண்ண போறோம். Question என்னன்னா show that any two right cosets இல்ல left cosets of H in G are either disjoint. Disjoint means different or identical. Identical means same. அப்ப ரெண்டு coset எடுத்தோம்னா ஒன்னு கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும் இல்லனா சேமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த குரூப் எடுத்துக்கிறேன், Z4 எடுத்துக்கிறேன். Z4 எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா 0 1 2 3 இருக்கும். ஸோ 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ H அதுலேருந்து சப்செட் எடுத்துக்கிறேன். Hல வந்து 0 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து Hோட 0 ஆட் பண்ணுங்க. Hோட 0 ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு கோசெட். இது ஒரு கோசெட்டு, ரைட் கோசெட்டு. ஸோ H + 0 0 + 0 0 2 + 0 2. ஸோ 0, 2 இருக்கும். இன்னொரு ரைட் கோசெட் எடுக்கிறேன். H + 1. H + 1 வந்து 0 + 1 வந்து 1. 2 + 1 வந்து 3. நெக்ஸ்ட் H + 2 எடுக்கிறேன். H + 2 என்னன்னா 0 + 2 வந்து 2. 2 + 2 4. Z4 இருக்கனால it will be 0. ஸோ 0, 2. அப்போ நெக்ஸ்ட் H + 3 எடுக்கிறேன். H + 3 என்னன்னா 0 + 3 வந்து 3. 2 + 3 வந்து 5 வரும். 5 mod 4 பண்ணோம்னா 1. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரைட் கோசெட்ல 0 2 இருக்கு. செகண்ட் ரைட் கோசெட்ல 1 3 இருக்கு. தேர்ட் ரைட் கோசெட்ல 0 2. ஃபோர்த் ரைட் கோசெட்ல 1 3. இப்போ பார்த்தீங்கன்னா H + 0 H + 2 எக்ஸாக்டா ஐடென்டிக்கலா இருக்கு, சேமா இருக்கு. அதே மாதிரி H + 1 H + 3யும் சேமா இருக்கு, ஐடென்டிக்கலா இருக்கு. ஆர் disjoint பார்த்தோம்னா H + 0 H + 1 ஒரு எலிமெண்ட் கூட காமனா கிடையாது. இதுல 0 2 இருக்கு, இதுல 1 3 இருக்கு. இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ நம்ம கிட்ட ரெண்டு ரைட் கோசெட் வேணும். ஸோ நான் HA HB B 2 ரைட் கோசெட்ஸ் எடுத்துக்கிறேன். Hன்றது சப் குரூப், Aன்றது எலிமெண்ட் ஆஃப் G, Bன்றது எலிமெண்ட் ஆஃப் G. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா இந்த ரெண்டு கோசெட் இருக்குல்ல, ரைட் கோசெட் ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், மீனிங் ஐடென்டிக்கலாக இருக்கும். இல்லைன்னா டிஸ்ஜாயிண்ட். டிஸ்ஜாயின்ட்னா டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஒரு எலிமெண்ட் கூட ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்காது. இப்போ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து சப்போஸ் இவ டிஸ்ஜாயிண்ட் கிடையாது, ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மீனிங் HA intersection HB is non-empty, not equal to empty. அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு எலிமெண்ட் காமன் எலிமெண்ட் இருக்குன்னு நம்மளே வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா X வந்து காமன் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ X மீனிங் X belongs to HA intersection HB. அப்போ X belongs to HA intersection HBனா X வந்து HAலையும் இருக்கு, X வந்து HBலையும் இருக்கு. இந்த A இந்த சைட் போகும்போது இன்வர்ஸ் ஆயிடும். ஸோ X A inverse belongs to H. சேம் திங் இங்கே B இந்த சைட் போகும்போது B inverse ஆகிடும். X B inverse belongs to H. இப்போ ரெண்டு பக்கமும் நான் H மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ H மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் H இருக்கு, இங்கே H into H become H. அப்போ ரெண்டு பக்கம் கேபிட்டல் H இருக்கும்போது this belongs to becomes equal. சேம் திங் இங்கேயும் நான் H ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ H into XB inverse equal to H into H become H. ரெண்டு பக்கம் H இருந்தால் இந்த belongs to வந்து ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ A inverse அகைன் நீங்கள் இந்த சைட் கொண்டு போங்க. இப்போ HAவாக மாறிடும். இப்போ HX equal to HA. சேம் திங் B inverse இந்த சைட் கொண்டு போங்க. ஸோ Bயாக மாறிடும். HX equal to HB. அப்போ HX என்னது HA, HX என்னது HB. அப்போ HAயும் HBயும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது நான் ரெண்டு எலிமெண்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஏதோ ஒரு எலிமெண்ட் காமனாக இருக்குன்னா மீனிங் எல்லா எலிமெண்ட்டும் ஐடென்டிக்கலாக இருக்குது, சேமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது இது நான் எம்டியாக இருந்தால் கம்பல்சரி ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இல்லைன்னா இது இருக்கும், திஸ் ஆர் திஸ். இது நான் நான் எம்டின்னு எடுத்தேன், ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஈக்குவல்னு எடுத்தோன்னா கடைசியில் இது வந்து என்ன ஆகும், நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப். Thank you students. Have a great day.